சாயிரம். சோர்ந்து போகும் பொழுதும் தோல்வியடையும் பொழுதும் ஆறுதலுக்கு வேறு யாரையும் தேடவே வேண்டாம். வேறு யாரையும் தேடாமல் இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் நமக்கான ஆறுதல் நம்மளுடைய உண்மையான உறுதியான நம்பிக்கை மட்டும்தான் என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, ஒரு சந்தோஷமான விஷயம் உன் வாழ்வில் நாளையே நடைபெறும். ஆம் என் குழந்தா, உன்னை கைவிட மாட்டேன் உன் அப்பா என்பதை தீர்க்கமாக நம்பு. நிம்மதியாக உறங்கு. நாளையே உனக்கான நல் அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்திருக்கும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் தயங்கி தயங்கி நின்று கொண்டே இருக்காதே. உன்னுடைய தயக்கம்தான் உன்னுடைய வெற்றிகளை இழக்க வைக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. தயங்கி தயங்கி நின்று கொண்டே உன்னுடைய வெற்றியை இழந்து விடாதே. என் அன்பு பிரியமே, யாராவது உன்னை வளர்த்து விடுவார்கள், யாராவது உன்னை தூக்கி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டே இருக்காதே. உன் திறமையை மதித்து உன்னை உயர்த்தி விடுவார்கள் மற்றவர்கள் என்று எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களுக்காக காத்திருக்காதே. நீ யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அவர்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டு மற்றவர்கள் கைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? அவர்களும் மற்றவர்களை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ உன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து முயன்று கொண்டே இரு. எல்லா சாதனையாளர்களுடைய வெற்றியின் ரகசியமே அவர்களை மட்டுமே நம்பி பயணம் செய்ததுதான். நீயும் அந்த பயணத்தை மேற்கொள்ள கற்றுக்கொள். வாழ்க்கையில் நீ எது ஒன்றிலும் வெற்றி பெறுவதற்கு, எந்த விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கு அது சார்ந்த கல்வியையும் அது சார்ந்த அறிவையும் பெற்றிருப்பது மிக மிக முக்கியமான விஷயம்தான். ஆனால் அதற்குள் உன்னுடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையும் என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்ற விடாமுயற்சியும் உன்னிடத்திலிருந்து விட்டால் எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளைக் கண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? பயந்து பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? அப்படி என்றால் உன்னுடைய ஓட்டம் ஒருபோதும் நிற்கப் போவதில்லை என் பிரியமே. உன்னுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் நிதானமாக நின்று கவனித்து பார்க்க பழகு. மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழி தானாகவே உன் கண்களுக்கு தென்படும். சொல்லப்போனால் பிரச்சனைகள் மட்டுமல்ல, எதுவுமே ஓரிடத்தில் நீடித்து நிலையாக இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, கோழையாக கூட நீ இருந்துவிடு, அதனால் தவறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்பிக்கையில்லாமல் மட்டும் இருந்து விடாதே. நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து காட்ட முடியும். ஆனால் தயங்கி மட்டும் நிற்காதே. என் அன்பு பிரியமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சிலந்திகளை பார்த்தால் உனக்கு தெளிவாகவே தெரியும். பல முறை விழுந்து விழுந்து எழுந்து அதனுடைய வலையை அது பின்னும். சிதைந்தால் அது மீண்டும் தன் முயற்சியை துவங்கும். அது சில தன்னம்பிக்கையற்ற மனிதர்களைப் போல எப்பொழுதும் விதியின் மேல் பழியை போட்டுவிட்டு வீணாக முடங்கி கிடப்பதே இல்லை. தன்னம்பிக்கையற்ற மனிதர்களைப் போல எப்பொழுதும் மற்றவர்களின் மீது பழியை போட்டு முடங்கி கிடப்பதே இல்லை சிலந்தி. ஆம் என் குழந்தா, நீயும் அந்த சிலந்திகளை பார்த்து கற்றுக்கொள். கீழே விழுந்தாலும் எப்படி தைரியமாக எழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு செயல்படு. உனக்கான பாதை உனக்காகவே காத்திருக்கும். என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட.
உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. சாயிராம் சாயிராம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விதமான வெறுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம் கேட்டதை விட அதிகமாகவே நிறையவே இருந்தது. உணவாகட்டும், செல்வமாகட்டும், பொருட்களாகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு உதவி வருபவர்களுக்கு ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாததைப் போல ஒரு விதமான வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அரசர். தன்னுடைய மனதில் ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறதே. வாழவே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம், நம் வாழ்வை நாமே முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ரதத்தில் ஏறி இமயமலை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் அரசர். அப்படி சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு துறவி ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அந்த மகான் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் ஒரு தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அவர் அமைதியாக இருந்தும் கூட அவரிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசர் மனதில் உதிக்கிறது.
வாழ்வை முடித்துக்கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்த அரசர் அந்த துறவியை பார்த்ததும் அவரிடம் சற்று பேசலாம் என்று தன்னுடைய ரதத்தை திருப்பிக் கொண்டு துறவியை நோக்கி செல்கிறார். ரதத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த துறவியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த மகான் கண்களை திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அரசர் வணக்கம் செலுத்திவிட்டு, நான் இந்த நாட்டின் அரசர். எனக்கு சமீப காலமாக ஒரு விதமான வெறுமை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த வாழ்க்கையை அப்படி நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று இமயமலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் ஒரு புதுவிதமான தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருந்திருந்ததால் நான் உங்களிடம் சற்று உரையாடிவிட்டு செல்லலாம் என்று உங்கள் பக்கம் வந்திருக்கிறேன் என்று நடந்தது அனைத்தையும் கூறி முடிக்கிறார் அந்த அரசர் அந்த மகானை பார்த்து. அந்த மகான் அரசர் கூறுவது அனைத்தையும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் என்னவோ அரசனை கால்களில் இருந்தது. அரசருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கால்கள் ஆட்டுவதை பழக்கமாக வைத்திருந்தார். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தங்கள் கால்களை ஆட்டுவதை கவனமாகவே வேலையாகவே வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகான் அந்த அரசரை பார்க்கும் பொழுது அரசர் மகான் தன் கால்களை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் உடனே ஆட்டுவதை நிறுத்திவிட்டார். உடனே அந்த மகான், எத்தனை நாட்களாக தங்கள் இந்த கால்களை ஆட்டும் பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர், நான் பிறந்ததிலிருந்து இந்த பழக்கம் என்னோடு இருக்கிறது, நான் ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார். அது சரி, இப்பொழுது அந்த ஆட்டத்தை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அந்த துறவி மீண்டும் கேட்க, நீங்கள் நான் கூறுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் உங்கள் கண்கள் என் கால்களில் இருந்ததை நான் கவனித்துவிட்டு உடனே என் ஆட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று கூறினாராம் அரசர் அந்த மகானிடம். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த மகான் அப்பொழுது சொன்னார், இது மாதிரிதான் நம்மளுடைய மனதும் இருக்கிறது. அனைத்துமே நம் மனதிடம் இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை உற்று நோக்காமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மகான் கூறினார். நம் அனைவரின் மனதை நாம் முதலில் கவனிப்பதே இல்லை. சந்தோஷம், அமைதி, நிம்மதி என்று அனைத்தையும் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது நம் மனதில் இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்தவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் தான் இருக்கிறோம் என்று அந்த துறவி அந்த அரசரை பார்த்து கூறுகிறாராம். நம் மனதை நான் எப்பொழுது உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்ற நிமிடத்திலிருந்து நாம் தேடுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார் துறவி. இதை கேட்டவுடன் அந்த அரசருக்கு ஒரு புது தெளிவு வந்ததை அவரே உணர்ந்து கொண்டார். நாமே நம்மை நோக்கி கொண்டாலே வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற தெளிவும் பிறந்துவிட்டது அந்த அரசருக்கு. நாமும் நம் மனதை உற்று நோக்க ஆரம்பித்தால், உற்று நோக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வும் வண்ணமயமாகவே இருக்கும், வண்ணமாகவே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் உன்னிடம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன், அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு என்று நான் உன்னிடம் ஒரு ஆலோசனையை வழங்கினேன். ஆனால் நீயோ பொறுமையாக காத்திருந்து காலம்தான் போய்கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை. நான் பொறுமையாக காத்திருந்தும் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது இருக்கத்தான் முடியுமா? எனக்கான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் கோபமாக கேட்கிறாய். நீ கூறுவதும் சரிதான். பொறுத்திருந்து உன் மனம் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் சாயிநாதரிடமே வந்து மிக கோபமாக பேசிக்கொண்டிருக்கிறாய். நான் உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களை உண்டாக்குவேன். நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நான் ஏற்படுத்துவேன்.
இந்த மாற்றம், வரப்போகும் மாற்றம், இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த ஏமாற்றமோ தடுமாற்றமோ அதுபோல இருக்காது. ஏற்றமிகு மாற்றமாகவே இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் அனைத்துமே நிரந்தர மாற்றமாகத்தான் இருக்கும். நீ விரும்பியபடி, நீ ஆசைப்பட்டபடி, நீ என்னிடம் கதறியபடி உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களையும் நான் மாற்றி காட்டுவேன். நாளை விடியலில் பார், உனக்கான அந்த நல்ல நிகழ்வு, அதற்கான அறிகுறி நிச்சயமாக உன் கண்களுக்கு புலப்படும். உன் உணர்வுகளுக்கு அது புரியும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்வில் உயரப் போகிறாய். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன். கேட்காமலேயே உதவி செய்யும் உன் சாயிநாதர், நீ என்னிடம் கோபமாக கேட்டும் கூட நான் செய்யாமல் இருப்பேனா? உன் கோபம் பற்றி எனக்கு தெரியாதா? என்னிடம் வந்து கோபத்தை கொட்டிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு என்னிடமே மீண்டும் வந்து என்னை மன்னித்து விடுங்கள், என் மனம் ஏதோ குழப்பத்தில் இருந்ததால் நான் அப்படி பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று என்னிடம் மீண்டும் வந்து உன்னுடைய மனபாரத்தை கொட்டுவாய். அப்படியாப்பட்ட பிள்ளை நீ. நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் மனதும் உன்னுடைய நினைவும் உன்னுடைய வாழ்க்கையும் எனக்கு தெரியாமல் இருக்குமா? நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நான் உனக்கு வழங்குவேன். இது உன் சாயப்பாவின் உனக்காக வெறும் ஆறுதல் வார்த்தையல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வார்த்தைகள்தான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் கூறுவது எப்பொழுதுமே பொய்யாகாது. நான் கூறுவதுதான் வாக்கு. தேவையில்லாமல் என் வாயிலிருந்து எந்த சொற்களும் எழவே எழாது. சொற்கள் என் வாயிலிருந்து எழுந்துவிட்டால் அது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். ஒரு கண நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது. நாளை பார், என்னுடைய திட்டம் உனக்கு புரியும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம் சாயப்பா நமக்கு மீண்டும் மீண்டும் வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அறிவுரையையும் கூறிக்கொண்டே இருக்கிறாய். நம் மனதில் இடம் கொடுத்து அதை கேட்கலாம். நம்மளுடைய நோய், நம் மனவலி, உடல் வலி எதுவாக இருந்தாலும் சரி, நம் துன்பம், நம் தோல்வி எல்லாவற்றிலும் நம் சாயப்பா சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லாமே மாறும். நமக்கு அதை மாற்றியமைப்பார் நம் சாயி தேவா. உலகமாய் இருந்து நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எல்லா சுமைகளையும் சாயப்பாவிடம் தந்துவிட்டு தைரியமாக நம் வழியில், நாம் தேர்ந்தெடுத்த பாதையில், நம் சாயப்பா நமக்காகவே வழிவகுத்த பாதையில் சென்று கொண்டே இருக்கலாம். தைரியத்தோடு வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக நமக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். நமக்கு துணையாக சாயி தேவா என்றும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பார் என்ற தைரியத்தோடு எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு அடியையும். நாம் நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் சாயிநாதரே முன் சென்று நமக்கு முன்பாகவே அதை களைந்து விடுவார். எதையும் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய வாழ்க்கையின் இலக்கை நோக்கி நாம் முன்னேறிக்கொண்டே இருப்பதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலை. நாம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாமல் நம் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே நம் வழியில் நாம் போய்கொண்டே இருக்கலாம். வழியில் என்ன வந்தாலும் அதை சற்று கூட பார்க்காமல், திரும்பி பார்க்காமல், எடுத்து வைத்த அடியை பின்னே எடுத்து வைக்காமல் போய்கொண்டே இருக்கலாம். நீ சில நேரம் உன்னை பற்றி உனக்கு பின்னால் கேலியாக பேசுபவர்களை நினைத்து நினைத்து வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. அவர்கள் உன்னை விமர்சனம் செய்வதற்கான காரணம் புரியுமா?
அவர்களால் உன் தரத்திற்கு வர முடியாத பொழுதும் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாமல் போனாலும் உன்னை துன்புறுத்தி நீ வேதனைப்படாமல் இருந்தபோதும் அந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிரியமே. நீதான் என் பிரியமான குழந்தை. உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் உன் முதுகில் குத்துபவர்களையும் நினைத்து வீணாக வேதனைப்படாதே. கண்மணியே, வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழவே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ ஒரு கருவியாக செயல்படுகிறாய். அதுதான் உன்னுடைய மிக பெரிய குறை. போகும் பாதையில் உன் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அந்த பாதையில் பயணிக்க பழகிக்கொள். வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான். வாழ்க்கையை எப்பொழுதும் யதார்த்தத்துடன் வாழு. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு எப்பொழுதுமே உன் பயணத்தை தொடராதே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் பயணத்தையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்றல் வந்து உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் அந்த தருணத்தை நீ உணர்வாய். கண்மணியே, போகும் வழியில் உன்னை வாழ சொல்லவில்லை. ஒரு வழியை உனக்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கைக்கு ஏற்பாற்போல் நீ தீர்மானம் செய்து கொள். அந்த வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. அதற்கு நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக செயல்படு. நம்பிக்கையோடு செயல்படு. விடாமுயற்சியுடன் செயல்படு. நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் மனதை திருப்திப்படுத்த, உன்னை ஆனந்தப்படுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த இருக்கும் பொழுது வீணாக குழம்பாதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, தயங்காதே. எதையும் துணிந்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருப்பேன். நீ வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ அடுத்த நொடியே உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா வருவேன். நிச்சயமாக வருவேன். காரணமில்லாமல் நான் எதையுமே கூறமாட்டேன். அனைத்து சொல்லிற்கும் அனைத்து வாக்கிற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கும். ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் சாயப்பா தினம்தோறும் காத்து கொண்டே இருக்கிறேன். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. இது தெரியாமல் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன் திட்டங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வேன். உன் சாயிநாதர் என் மேல் முழுமையாக நம்பிக்கை இருந்தாலே போதும், அனைத்தும் உனக்கு வசமாகும். சாயப்பா அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாமா? அப்பா நிகழ்த்திய அற்புதங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அவரது சொல், செயல் அனைத்தும் அற்புதங்களாக மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றளவும் அவர் பார்க்கும் பார்வை கூட அற்புதம் செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கிறது. அப்பாவை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்பாவை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றது கூட தேவையில்லை. அவரை நாம் ஆத்மார்த்தமாக நினைத்தாலே போதும், அவர் நம் உயிரோடும் உணர்வோடும் ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார் என்பதே உண்மை. பொதுவாகவே நாம் தான் கடவுளை தேடி ஆலயங்களுக்கு செல்வோம். ஆனால் அப்பா தம் பக்தர்கள் அனைவரையும் அப்படி எதிர்பார்ப்பது இல்லை. பக்தர்களை வளைவறுப்பதற்கு பதில் அவராகவே அவர்களை தேடி சென்று விடுவார் என்பதே உண்மை.